வணக்கம். 11th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபஸ்ட் 2 பாயிண்ட் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டுட்டோம். ஸோ அடுத்த வீடியோ இப்போது 3rd பாயிண்ட்டும் 4th பாயிண்ட்டும் பார்க்கலாம். 3rd பாயிண்ட் பாருங்கள், என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். கொஸ்டினில் வந்து ரைட் த ஃபாலோயிங் இன் த ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தாச்சு. 3rd பாயிண்ட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, 4x + 9 < 52. ஸோ ஃபஸ்ட் நம்ம கொஷினை ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3rd பாயிண்ட், x belongs to natural number such that 4x + 9 < 52 அப்படின்னு நம்ம கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கொஷினில் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்க போகுதுன்னா, எக்ஸ் = 1, 2, 3, எங்கே முடியுதுன்னு எனக்கு தெரியாது, போயிட்டே இருக்கும். ஆனால் எனக்கு வந்து எங்கே முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷனில் 52 விட கம்மியாக இருக்கணும். எது 4x + 9 என்ற ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூ சப்மிட் பண்ண நமக்கு வேல்யூ கிடச்சிட்டே இருக்கும். ஆன்சர் ஒவ்வொரு வேல்யூக்கு எக்ஸுக்கு சப்மிட் பண்ணுற ஒவ்வொரு வேல்யூக்குமே ஒரு சொல்யூஷன்ஸ் நமக்கு கிடச்சிட்ருக்கும். அந்த சொல்யூஷன்ஸ் வந்து 52 விட பிலோ வேல்யூவாக இருக்கணும், ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்கணும். ஸோ அப்போது அதுக்கு எத்தனை நம்பர் வரையும் வருதோ அதுதான் நம்ம ரோஸ்டர் ஃபார்மாக இங்கே ரைட் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே நம்ம வந்து செக் பண்ணலாம் பாருங்கள். ஸோ நேச்சுரல் நம்பர் சொன்னதுனால ஃபஸ்ட்டு 1 தான் சப்மிட் பண்ண போகிறோம். 4 × 1 4, 4 + 9 13 பிலோ. அப்போது 1 வச்சுக்கலாம் நம்ம. எக்ஸ் = 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 சப்மிட் பண்ணால் 2 4s are 8, 8 + 9 கம்மியாக தான் வருது 52 விட. அப்போ 2 சப்மிட் பண்ணலாம். 3 சப்மிட் பண்ணாலும் 3 4s are 12, 12 + 9 52 பிலோ தான் வருது. 4 4s are 16, 16 + 9 25, 25ம் 52 விட பிலோ வருது. 5 போட்டால் 5 4s are 20, 20 + 9 29 பிலோ 52, அதனால் 5 போடலாம். 6 4s are 24, 24 + 9 33, அதுவும் போடலாம். அடுத்து 7 4s are 28, 28 + 9 37, அதுவும் 52 பிலோ வருது, அதனால் போட்டுடலாம். 8 4 8s are 32, 32 + 9 41 பிலோ 52, அதனால் 8ம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் 9 அப்ளை பண்ணுறேன். 4 9s are 36, 36 + 9 45 கிடைக்குது. ஸோ அப்போ 9ம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 10 அப்ளை பண்ணலாம் பாருங்கள். 4 10s are 40, 40 + 9 49 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ 49ன்றதும் நமக்கு வந்து 52 விட ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்குது, அதனால் நம்ம 10ன்ற வேல்யூவை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 11 அப்படின்ற வேல்யூ நம்ம அப்ளை பண்ணால் 11 4s are 44, 44 + 9 வந்து 53 கிடைக்குது. அதனால் நம்ம 52வோட ப்ளோவஸ்ட் நம்பர் தான் நம்ம சொல்லியிருக்காங்க, அதனால் 11 வந்து அப்பேர் பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து செட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டேன், 10ஓட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அப்போ அவங்க ஃபைனலாக கொஷினில் கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ்டர் ஃபார்ம் தான் கேட்டாங்க. ரோஸ்டர் ஃபார்ம்னால் ஒவ்வொரு செட்டில் ஒவ்வொரு எலமெண்ட்டும் தனித்தனியாக காமிக்கணும். 1, 2, 3, 4, 5 6 7 8 9 10 வரைக்கும் நம்ம போட்டுடலாம். ஸோ இதோட 3rd பாயிண்ட்டு ஓவர். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 4th என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கான் பார்க்கலாம். 4th பாருங்கள், பாயிண்ட் நம்பர் 4, x such that x - 4/x + 2 = 3, x belongs to r - -2 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க. எக்ஸுன்றது வந்து எப்படி இருக்குன்னா, x - 4/x + 2 = 3ன்ற ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்கும். ஆனால் x belongs to r - -2 அப்படின்னு நம்ம கொஷினில் கொடுத்துட்டான். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸோட வேல்யூ சொல்யூஷன் கண்டுபிடிச்சாலே ஆன்சர் ஓவர். ஸோ அப்போ எக்ஸோட சொல்யூஷன் கண்டுபிடிங்கன்னா என்ன கொடுத்துருக்கானோ அதை நான் எடுத்துக்கிறேன். x - 4/x + 2 = 3. ஸோ ஒரு சைடு அப்படியே கொண்டு போகிறேன். x - 4 அப்படியே வச்சுக்கலாம். டிவைடில் இருக்கிற வேல்யூவை ஈக்குவல் டு சைடு அனுப்பும்போது அது மல்டிபிள் ஆகிடும். ஸோ அப்போ x + 2 வந்து 3யோட மல்டிபிளாக போயிடுது. ஸோ இப்போ 3 என்டையரில் மல்டிபிள் பண்ணுறேன். x - 4 = 3 × x 3x + 3 2s are 6. இப்போ எக்ஸோட வேல்யூ ஒரு சைடும் நம்பர்ஸ் ஒரு சைடும் கொண்டு போயிடலாம். ஸோ இந்த பக்கம் கொண்டு வந்துட்டுனா என்ன ஆகும் பாருங்கள். இந்த பக்கம் 3xன்னு இருக்குது. எனக்கு பிக்கஸ்ட் வேல்யூ எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் அமிச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ 3x அங்கேயே இருக்கட்டும். இந்த x = கன்சிடர் போச்சுன்னா -x ஆகிடும். இப்போ 3x - x ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா -4 ஆல்ரெடி இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற +6 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா -6 ஆகிடும். ஸோ இப்போது மைனஸ் ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால மைனஸ் சைன் அப்படியே போட்டு ஆட் பண்ணிக்கலாம். 6 4 ஆட் பண்ணால்
10 கிடைக்கும். 3xல் ஒரு எக்ஸை சப் பண்ணால் 2x கிடைக்கும். ஸோ எனக்கு x மட்டும்தான் தேவை. அப்போ 2 ஈக்குவல் டு இன்ஸ்டன்ட்னா டிவைட் ஆகிடும். மல்டிபிள் இருக்கிற 2 ஈக்குவல் டு இன்ஸ்டன்ட் வரும்போது டிவைட் ஆகும். அப்போ -10/2 அப்படின்னு கிடைக்கும். கேன்சல் பண்ணும்போது 1 2s are 2, 5 2s are 10. அப்போ x ஈக்குவல் டு -5. ஸோ அப்போ ஆன்சர் வந்து -5 அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிடலாம். ஸோ இதோட ஃபஸ்ட்டு கொஷின் எல்லா பாயிண்ட்டும் ஓவர். தேங்க்யூ.